கிறிஸ்தேசுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம பார்த்து வருகிற இந்த ஒரு ரோம ஸ்டடியில் நம்ம 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிறோம். ஸோ போன கிளாஸ் நம்ம பார்த்தோம், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 15ஆம் அதிகாரத்துடைய துவக்கத்தில் சொல்லும்போது எப்படி கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, அது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி பாருங்க, இதனால தேவனுக்கு மகிமை வரும். எனவே கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனா இது தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி அவர் செஞ்சிட்டாலும் கிறிஸ்துவுக்கு அப்படி நம்மளை ஏற்றுக்கொண்டதுனால அவருக்கு என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா அநேக நிந்தைகள். பொதுவா நம்முடைய சுபாவம், மனுஷனுடைய சுபாவம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பேச்சுகள், அவமானமான காரியங்கள், நிந்தை போன்ற காரியங்களை நாம் யாரும் விரும்ப மாட்டோம். அதாவது நாம உண்டு, நம்ம வேலை ஒண்ணு இருப்போம். போயிட்டு நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யறோம் அல்லது ஒருத்தருக்கு நாம போயிட்டு சப்போர்ட் பண்றோம், அவருக்கு துணை நிற்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அப்படி நிற்கிறதுனால அல்லது அப்படி செய்யறதுனால அந்த மாதிரி அதனால மற்றவங்கிட்ட இருந்து சில பேச்சுகள், அவப்பெயர், நிந்தையான காரியங்கள் வருதுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஒரு கேப் விட்டுரும். இல்ல இதுக்கு மேல இவருக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா துணை நிற்க கூடாது இல்லைங்களா? சோ அது போலதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட அவர் விஷயத்துல தேவன் ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அவருக்கு சில சீஷர்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த சீஷர்கள் கூட அவர் இருக்கும்போது, அந்த சீஷர்கள் மத்தியில அவர் சாப்பிடும் போது, அவங்க சீஷர்கள் மத்தியில நிறைய நேரங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது, அது மிக முக்கியமா பப்ளிக்ல, அதுவும் பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அறிவாளிகளா இருக்கிறாங்க. பூமிக்குரிய ஞானத்துல இந்த உலகத்துல மதிப்பு மிக்கவங்களா இருக்கிறாங்க. அவங்க 4 பேர் பாக்குறாங்களே, இவங்க கூட நான் நிக்கிறேன்னா அப்போ நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது, நம்முடைய நிலைமை என்ன ஆகுது? இவங்க கிட்ட நிக்கிறத பார்த்துட்டு 4 பேர், அது பாக்குற ஆட்கள், பெரிய பெரிய ஆட்கள் நம்மளைய நிந்திப்பாங்களே அப்படின்ற மாதிரி கர்த்தர் இயேசு அவர் நினைக்கலையாம். அந்த மாதிரி அந்த தாட்டுக்கு இடம் கொடுக்கல. அதனால்தான் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டதுனால வந்த நிந்தனைகளை, அந்த நிந்தனைகள் அவருக்கு வந்துச்சு இல்லைங்களா? நம்ம பார்த்தோம், நிறைய சில உதாரணம் பார்த்தோம். அன்பானவர்களே, நிந்தனைகள் இந்த மாதிரி சகோதர சகோதரிகளுக்காக அவங்க பக்கத்துல நீதி, நியாயம், சத்தியம் இருந்துச்சுன்னா, ஒருவேளை அவர்கள் ரொம்ப எளிமையான ஜனங்களா இருக்கும்போது, ரொம்ப சிறுமையான ஜனங்களா இருந்தாங்கன்னா, அவர்களுக்காக நாம் நிற்கும் போது ஒருவேளை நமக்கும் அதன் நிமித்தமாக நிந்தைகள் வருகிறது என்றால், அந்த நிந்தனைகளை நாம் எப்படி எடுத்துக்கிறது? சோ அந்த நிந்தனைகளை தவிர்ப்பதற்காக அவர்களை நாம் தவிர்க்கலாமா ஒன்று நம்ம பார்க்கும்போது அப்படி இல்லை. சகோதர சகோதரிகளே, நம்ம எபிரேயர் புத்தகத்துல படிக்கிறோம், நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானீர்கள். ஆல்ரெடி சில சகோதர சகோதரிகள் நிந்திக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய நிந்தனைகள்ல அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளியும் ஆனீர்கள். எப்படி நம்ம பங்கெடுக்கிறோம்? அப்போ இந்த நிந்தைகள்லாம் கவனிச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டா எந்த கோணத்துல பாக்குறோம்ன்றத கரெக்டா புரிஞ்சுக்கணும். இது நீங்க எப்படி எடுத்துக்க கூடாதுன்னா,
கொஞ்சம் இந்த லோக்கல் பாஸ்ல சொல்லணும்னா கொஞ்சம் இடக்கு முடக்க எடுத்துக்க கூடாது இல்லைங்களா? அதே இடக்கு முடக்கனா அப்போ ஒரு சகோதரன் வந்து பாவம் பண்றாரு, அப்ப நான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றேன். அவர் பாவம் பண்ணதுனால அவர் நிறைய பேர் நிந்திக்கிறாங்க, அப்ப நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணேன்னா எனக்கும் நிந்தையில வரும், அப்ப நான் ஏத்துக்கலாமா? இப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க தயவு செய்து யாரும் திங்க் பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த மாதிரி கோணத்துல நம்ம பார்க்கறதே இல்லை, அப்படி பார்க்கவும் கூடாது. பவுலும் அந்த ஆங்கிள் பேசவே இல்லை இல்லைங்களா? எப்போதுமே நம்ம சில விஷயம் படிக்கும் போது, சில காரியங்களை கேட்கும் போது எந்த கோணத்துல புரிஞ்சுக்கணும், எந்த கோணத்துல பார்க்கணும் என்பது ரொம்ப ரொம்ப நம்ம ஒவ்வொருவருமே தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதனால சொல்லுங்க. ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே சாரி, நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஓகே, ஸோ அப்போ இப்படிதான் நம்ம என்ன பண்றோம்னா அந்த விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி நமக்காக நிந்தைகளை நம் நிமித்தம் சுமந்தார், நாமளும் நம்முடைய சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்வதனால என்ன வரும்னா நமக்கும் நிந்தைகள் வரும். அப்ப பாருங்க, இந்த ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கையில கர்த்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன சொல்லணும்னா, இந்த வரக்கூடிய மெமோரியல்ல இல்லைங்களா, யார் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்கன்றதை இப்பவே நம்மளால கணிக்க முடியும். மெமோரியல்ல யார் வந்து சரியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க கேட்டீங்கன்னா, யார் ஒருவர் தினந்தோறும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி ஒவ்வொரு நாளிலும் நடந்து போகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த மெமோரியல் ஒவ்வொரு வருஷமும், மிக முக்கியமா இந்த வரக்கூடிய இந்த மெமோரியல் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அங்க இருக்கும், அல்லது ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிலிருந்து பெற்றுக்கொள்றாங்க. அன்பானவர்களே, யார் நடக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது வெறுமன அடையாளத்துல பங்கெடுப்பாங்களே ஒழிய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாம் இன்னும் கர்த்தருடைய சரீரத்தில் நான் அங்கமா இருக்கிறேன் என்ற ஒரு உறுதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் தான் அந்த ஒரு நாள். எனவே நாம் சரியான ஒரு கோணத்துல நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கம், நம்முடைய விருப்பம் இந்த உலகத்துல எப்படிப்பட்டதாக காணப்பட வேண்டும் என்பது நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு இல்லைங்களா? அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு சொல்லும் போது இல்லைங்களா, நாம் அவருடைய நிந்தையை பார்த்தீங்களா, அவருடைய நிந்தை, அந்த நிந்தை இயேசுவுக்கு வந்த நிந்தை இதனால வந்துச்சு. நிறைய ரீசன் இருந்துட்டாலும் ஒரு மிக முக்கியமான ரீசன் எதுனா, தேவனுடைய பிள்ளைகளை தன்னோட சேர்த்து கொண்டதுனால, அவங்க கூட நின்னதுனால என்ன ஆச்சுங்களாமா, நிந்தை வந்துச்சு. இது ஒரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து வாங்கிட்ட அனுபவங்களில் இது ஒரு அனுபவம். எப்படி நம்ம பாத்திரம் பார்க்கிறோம், பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம், இந்த பாத்திரத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல ஒண்ணுதான் இந்த நிந்தை. இந்த நிந்தை என்பது 3 வருடங்களாக அவர் வாங்கியிருக்கார் இல்லைங்களா? சீஷர்கள் கூட இருக்கிறதுனாலையும் ரொம்ப எளிமையான ஜனங்கள், கர்த்தருடைய பார்வையில அவங்க எப்படி இருந்தாங்கன்னா அந்த காலத்துல ரொம்ப சிறுமையான ஜனங்கள், ரொம்ப எளிமையான ஜனங்கள். ஆக்சுவலி நம்மளும் அப்படித்தான் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா தேவனுக்கு முன்பாகவும் சகோதர சகோதரர்களுக்கு முன்பாகவும் ரொம்ப சிறுமையானவர்களாகவும் ரொம்ப எளிமை உள்ளவர்களாகவும் நம்ம காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் இல்லைங்களா, தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் இயேசு எப்படி நிந்தையை சுமந்து அவர் பாளையத்துக்கு புறம்பே ஒரு பாடுபட்டாரோ, நாமளும் அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். எப்படி புறப்பட்டு போறது இல்லைங்களா? நம்ம எப்படி பாளையத்துக்கு போக முடியும்? நம்ம இப்போ பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறோம், பரிசுத்த ஸ்தலத்துல இருந்துட்டு பலி செலுத்திட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் பலியின் வாழ்க்கை போயிட்டு இருக்குது,
அப்புறம் எப்படி நம்ம போயிட்டு பாளையத்துக்கு புறம்பே அவர்கிட்ட போறது? ஒருவேளை கேட்டோம்னா அதுதான் பவுல் பேசுறாரு இந்த ரோமர் 15ஆம் அதிகாரம். சோ மிகப்பெரிய ஒரு பாடம். கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ அன்பானவர்களே, இதை நாம சரியா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, சோ இப்போ நாம தொடர்ந்து 8ஆம் வசனத்திலிருந்து நாம இன்றைய நாளுக்குரிய ஒரு ஆராய்ச்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ இந்த ஒரு 8ஆம் வசனத்துல 15ஆம் அதிகாரம் 8ல பவுல் இப்போ ரொம்ப எளிமையா சொல்லி முடிக்கிறாரு. ஆக்சுவலி இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்னு ஒரு பாடம் படிச்சோம் இல்லைங்களா, ரோமர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்றார். அந்த பரிசுத்தமாக்கப்படுதலுடைய கன்க்ளூஷனுக்கு வர அந்த கன்க்ளூஷன் எப்படி சொல்லி முடிக்கிறாருன்னா, அதான் 8ல இருந்து நம்ம பார்க்க போறோம். சோ மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு, அதாவது பிதாக்கள் சொல்லும் போது ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப், இவங்க தான் பிதாக்கள். இவங்களுக்கு தேவன் பண்ணிட்டாருங்களாம சில ப்ராமிசஸ், சில வாக்குத்தத்தம், சில ப்ராமிசஸ். அப்ப இந்த வாக்குத்தத்தங்கள், அந்த வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கணும். யார் உறுதியாக்கணும்? அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும். ஆக்சுவலி இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா, அவரு பைபிள பார்க்கிறோம், தேவனுடைய இன்னொரு சித்தத்தை கூட அவர் நிறைவேற்றிருக்கிறாரு. என்னன்னா, தேவன் அவர் ஆணையிட்ட, அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்ட, அவர் ப்ராமிஸ் பண்ணிட்ட எல்லா விஷயங்களுமே கர்த்தர் இயேசுவுக்குள் அது நிறைவேறுதுங்களா, அவரில் நிறைவேறுகிறது. என்ன சொல்லும்னா, அவர் மூலமாய் அந்த ப்ராமிஸ் எல்லாம் நிறைவேறும். அப்படின்னா 3 வருஷம் இயேசு கிறிஸ்துடைய மைண்ட்ல ஒரு பாயிண்ட தெளிவா வச்சிருந்தாரு. என்ன வச்சிருந்தாருன்னா, இப்போ தேவசித்தம் செய்யறதுக்கு வந்துட்டோம், பூமிக்கு வந்தது ரேன்சம் கொடுக்கதான். ஆனா அவர் ரேன்சம் கொடுக்கறதுல மட்டும் கவனம் செலுத்தல. ரொம்ப முக்கியமா, என் நிமித்தம் தேவன் பண்ணிட்ட எல்லா ப்ராமிசஸ் ஒருபோதும் பொய்யாக கூடாது, அது ஒருபோதும் தவறிடக்கூடாது. அதனாலதான் அவருடைய மைண்ட்ல இந்த தாட் தெளிவா இருந்துச்சு. எந்த ஒரு சூழலிலுமே தேவனுடைய வாக்குத்தத்தம் வியர்த்தமாக்க கூடாது. அப்ப என்ன செய்யணும்? அதற்கே உரிய வகையில கர்த்தர் இயேசு வாழ்ந்து அவர் மரிக்கணும். அதுல மிக முக்கியமா அவரு இஸ்ரேல்ல அவர் பிறக்கணும். அவர் ஏன் இஸ்ரேல்ல பிறக்கணும்? இஸ்ரேல எதுக்கு அவர் அங்க பிறக்கணும் கேட்டா, அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. அவர் இஸ்ரேல்ல பிறந்ததுக்கு மிக முக்கியமான காரணமே, தேவன் யார்கிட்ட வாக்குத்தம் பண்ணிட்டார்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் கிட்ட பண்ணிருக்கிறாரு. அது எப்படி பண்ணிட்டாருங்க? ஆணையிட்டேன், ஆணையிட்டிருக்கிறார்களாம், என் பேரில் ஆணையிட்டேன். அப்போ இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட தேவன் எப்படி பண்ணிட்டாருன்னா, பிதாக்கள் வழியா பண்ணிட்டார். அப்படி இருக்கும்போது அந்த வாக்குத்தத்தங்கள் விஷயத்துல அது நிறைவேறணும் அப்படின்னா கர்த்தர் இயேசு அவர் இஸ்ரேல்ல தான் அவர் பிறக்கும். அதனால்தான் மார்க் 15:24 கர்த்தர் சொல்றாரு, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்ற நோக்கம், அவர் புறஜாதியார வெறுக்கிற அப்படின்ற அர்த்தம் இல்ல. அவர் மிக முக்கியமா தேவனால் எங்க அனுப்பப்பட்டார், அது கூட பார், நான் அனுப்பப்பட்டேன், இஸ்ரேல் வீட்டார் கிட்டத்தான் அனுப்பப்பட்டேன். ஏன்னா சில காரியங்கள் இருக்குது. ஏன்னா தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அவர்களை குறித்த விஷயத்துல உறுதியாகணும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிக்கிறோம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமாவா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. பாருங்கப்போ
தேவன் கர்த்தர் இயேசு வர்றதுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், முற்பிதாக்கள் கிட்ட பண்ணக்கூடிய ஒரு ப்ராமிஸுமே யாரை முன்னிட்டு பண்ணிட்டாருன்னா இயேசுவை முன்னிட்டு. ஆனா அந்த ப்ராமிஸ் பண்ணும்போது ஆக்சுவலி இயேசு வர்றதுக்கு இன்னும் 2000 வருஷம் ஆகும். அவர் 2000 வருஷம் வந்து கரெக்டா வாழ்ந்து அவர் மரிக்கணும். இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்ப எப்படி தேவன் இந்த ப்ராமிஸ் பண்ணாரு கேட்டா இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? வசனங்கள் டைரக்டா இல்ல, ஒருவேளை கருத்தா சொல்லணும்னா தேவன் தன்னுடைய குமாரன் மேல, அது சொல்லலாமான்னு தெரியல, நம்பிக்கை வச்சிருந்தார். என் குமாரன் செய்வார், அவரை முன்னிட்டு நான் ஒரு ப்ராமிஸ் பண்றேன், இது எந்த வகையிலுமே பொய்யாகாது என்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் இப்படி சொல்லலாமான்னு தெரியல எனக்கு. பட் அந்த ஒரு புரிதல் நமக்கு அங்க வரும். அதனால்தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசுவுக்குள் இல்லை இல்லை, ஆம், அது எஸ், நோ இல்லை, அது எல்லாம் எஸ், ஆமேன், அப்படித்தான் ஆகும் என்று இருக்கிறதே. சோ இதுதான் பவுல் அங்க சொல்லும் போது 8ஆம் வசனம் சொல்லும் போது, பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம். சத்தியமே உண்மை. தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர், தேவனுடைய உண்மைய அவர் நிரூபிக்கணும். தேவன் பொய் உரையாத தேவன். எந்த சூழ்நிலையுமே தேவன் பொய் சொல்லிட்டாரு என்ற பேர் வரக்கூடாது. எனவே தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு, அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஊழியக்காரரானார் என்றும் பார்க்கிறோம். அப்போ பவுல் ஆக்சுவலி என்ன சொல்ல வர்றாருன்னா இயேசுவை பத்தி சொல்றார். இந்த ரோம் சபையில, ரோம் எக்லீசியால தெரியும், நிறைய பேர் மெஜாரிட்டி யூதர்கள் இருக்கிறாங்க, புறஜாதி கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. சொல்லும் போது அவங்க 2 பேருக்குமே சொல்றாரு, பாருங்க, இயேசு நீங்க நினைக்கலாம் ஏன் அவர் இஸ்ரேல்ல பிறக்கணும், ஏன் அவங்க அவ்வளவு ஸ்பெஷலா, எதுக்கு அங்க பிறக்கணும், இந்தியால பிறந்திருக்கலாம், இல்ல ரோம்ல பிறந்திருக்கலாம், ஏன் அங்க பிறக்கணும், இந்த மாதிரி சில கேள்விகள் இருந்துச்சுன்னா ஒருவேளை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த பாயிண்ட் பேசுறாரு. இதான் ரீசன். இதனால இயேசு அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஊழியம் பண்றதுக்காக வந்தாரு. ஊழியக்காரன், பாருங்க என்ன வார்த்தை பாருங்க, ஊழியக்காரன், அவர்களுக்கு ஊழியக்காரன் என்று சொல்லிட்டு அடுத்த வசனம், புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம். இப்ப அடுத்து யாரை கொண்டு வர்றாருன்னா புறஜாதியார் கூட ஒரு இரக்கம் பெற்றிருக்கிறாங்க. நம்ம இன்னும் அந்த சப்ஜெக்ட் கேட்டிருக்கோம், ஏற்கனவே பார்த்துக்கலாம், இரக்கம் பத்தி நம்ம பார்த்துருக்கோம். தேவன் இருந்து ஒரு இரக்கம் வாங்கி இருக்கிறாங்க. எனவே தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அப்போ ஒரு பாயிண்ட பவுல் ஏற்கனவே இதே ரோமர்ல இதை பத்தி ஏற்கனவே முன்னாடி பேசியிருக்கிறார். புறஜாதியாரா இருக்கட்டும், இஸ்ரேல் ஜனங்களா இருக்கட்டும், இந்த 2 பேருடைய காரியங்களை குறித்து பழைய ஏற்பாட்டுல நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. அதெல்லாம் ஏற்கனவே கடந்த அதிகாரங்கள்ல பவுல் பேசியிருக்கிறார். அப்படி பேசியிருந்தாலும் இங்க மறுபடியும் அதை ரிப்பீட் பண்றாரு. இவங்க 2 பேரையும் தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா கிருபை காமிச்சிருக்கிறாங்க. இயேசு அங்க வந்திருக்கலாம், அவர் வந்திருக்கிறார், ஆனா புறஜாதியார் கூட இரக்கம் பெற்றிருக்கிறாங்க. அதனால தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் இந்த வசனம் இன்னொரு கோணத்திலே கூட பார்க்கலாம். புறஜாதியார் இரக்கம் பெற்றது நிமித்தம் இயேசு தேவனை மகிமைப்படுத்தும்படி புறஜாதியாருக்கும் இரக்கம் அங்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. சோ இப்படி கூட அங்க புரிஞ்சுக்கலாம். சோ சொல்லிட்டு இந்த 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் 1-2 ப்ரூஃப் கொடுத்தா போதும் நமக்கு. ஆனா பவுல் 4 ப்ரூஃப் கொடுக்கிறார். புறஜாதியாரும் தேவன் கிட்ட வராங்க இரக்கத்தினால. இதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு 4 ரெஃபரன்சஸ் காமிக்கிறார், 4 ஆதார வசனங்களை காமிக்கிறார்.
உண்மையிலே ஏற்கனவே பார்த்து இந்த ரோமர் அதிகாரத்துல நம்ம நிறைய பழைய ஏற்பாட்டு வசனங்களை பவுல் எப்படி கையாண்டிருக்கிறார் பார்த்துருக்கிறோம். அது எங்கெங்கெல்லாம் எடுத்து பேசியிருக்காருன்னு பார்க்கிறோம். உண்மையிலேயே இதை படிக்கும்போது பழைய ஏற்பாட்டை கையாளும் போது ரொம்ப ஜாக்கிரதை இது. இப்ப அப்போஸ்தலர்கள் கையாளுறாங்கன்னா அந்த ஆவியின் வழிநடத்தல் இருக்கு அவங்களுக்கு. அவங்கள மாதிரி நம்மளும் சம்பந்தமில்லாத வசனங்களை புரிஞ்சுக்கிட்டு பவுல் மற்றும் பைபிள்ல இல்லாத விஷயங்கள் நாம ஒரு வசனங்களை கண்டுபிடிச்சு அதுக்கு இதுதான் அர்த்தம் சொல்லிட்டு அந்த மாதிரி காரியங்கள் முயற்சி எடுப்பது ஒரு பெரிய அபாயகரம் இருக்குது. எனவே ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும் பழைய ஏற்பாட்டு வசனங்களை கையாளும் போது. சில வசனங்கள் தெரியலன்னு சொல்றது போது ரொம்ப நல்லது. இல்ல பிரதர் இதுக்கு சரியா புரியல, இது எப்படி நம்ம பழைய ஏற்பாட்டுல இந்த வசனம் எப்படி மேட்ச் பண்றது எனக்கு தெரியல சொல்லிட்டு போறது ரொம்ப நல்லது. எந்த ரெஃபரன்ஸ் இல்ல, எந்த ஒரு விளக்கம் இல்லைன்னா ரொம்ப நல்லது. ஆனா அந்த விஷயங்களை நம்ம கொண்டு வர்றதுக்கு பிரயாசம் எடுத்தோம்னா ரொம்ப ஜாக்கிரதை நமக்கு அவசியம் தேவைப்படுது. பாருங்க, அப்போ 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை கோடிட்டு அவர் பேசுறாரு. அந்தபடி இத நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன். இது ஆக்சுவலி தாவீது ராஜா பாடின சங்கீதம். இதே சங்கீதம் அவரு சங்கீதம் 18:49 கூட வருது. சோ நீங்க வாய்ப்பு இருந்தா அப்புறமே நீங்க படி. இப்ப 2 சாமுவேல் 22:50 எப்படி வருதுன்னா, இத நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடு. அப்போ இது ஒரு உதாரணம் காமிக்கிறார். அடுத்த உதாரணம் உபாகமம் புஸ்தகத்துல காமிக்கிறாரு. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அந்த வசன பகுதியை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 15:10 காமிக்கிறாரு. மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள் என்கிறார். இது ரொம்ப ஆப்டா பொருந்தது. பட் இது எங்க எடுத்திருக்கிறாருன்னா உபாகமம் 32:43. ஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள். அவர் தமது ஊழியக்காரரின் இரத்தத்துக்கு பழி வாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேல் தமது ஜனங்களின் மேலும் கிருபையுள்ளவர் ஆவார். இந்த வசனத்தை பவுல் காமிக்கிறார். அடுத்து 11ஆம் வசனம் ரோமர் 15:11. மேலும் புறஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்க. இப்ப இந்த வசனத்தை பவுல் எங்க எடுத்திருக்காரு கேட்டீங்கன்னா, சங்கீதம் இது பாத்தீங்கன்னா ஒரே சங்கீதம் 2 வசனம் மட்டும்தான் இருக்குது. சங்கீதத்திலே 2 வசனங்களை கொண்ட சங்கீதம் எது ஞாபகம் இருக்குங்களா? சங்கீதம் 117. அந்த ஒரு சங்கீதத்துல இருக்கக்கூடிய வசனத்தை எடுத்து பவுல் என்ன பண்றாரு இங்க காமிக்கிறார். அது பாத்தீங்கன்னா சங்கீதம் 117 அதுல 1ஆம் வசனத்துல ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்க, ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். சங்கீதம் 117:2. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தரின் உண்மை இதான் சொல்ற, தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் தேவன் உண்மையுள்ளவர். அவர் ஒருபோதும் பொய் உரையாத. அப்போ இந்த வசனங்களை பவுல் அங்க காமிச்சிட்டு ரோமர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல 4வது ஒரு வசனத்தை காமிக்கிறாரு. மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார் என்று ஏசாயா சொல்லுகிறான். இந்த வசனம் பவுல் எங்க இருந்து எடுத்திருக்காரு கேட்டீங்கன்னா, ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் சேர்த்து சொல்றாருங்க. ஏன்னா நீங்க 1லிருந்து 10 நீங்க படிச்சீங்கன்னா அவர் எடுக்கிற பாயிண்ட் வசனம் 1 அப்புறம் 10. இப்ப பாருங்க, படிக்கிறேன் பாருங்க. ஏசாயா 11:1.
ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இதுதான் இந்த ரோமர் 15:12 முதல் பகுதி. அந்த கடைசி பகுதிய ஏசியா 11:10 சொல்றாரு, அக்காலத்திலே ஜனங்களுக்கு, அதாவது எல்லா ஜனங்களுக்குமே கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாயிருக்கும். அப்ப விசாரித்து கேட்பார்கள், அது என்ன அர்த்தம்னா, அது குறிக்கிறது என்ன, யார் இவர், எப்படி இவர் மேல விசுவாசம் வைக்கணுமா? ஆமா. சோ இப்படித்தான் அங்க அப்போ ஆக்சுவலி இதெல்லாம் ராஜ்யத்திலயா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பவுல் இது ராஜ்யத்துல அப்ளை பண்ணல, சுவிசேஷ யுகத்துல அப்ளை பண்றான். ஆக்சுவலி ராஜ்யம் இருக்குது, ஏன்னா எல்லா ஜாதியாரும் வருவாங்க, தேவன் கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்பாங்க. ஆனா இந்த வசனங்களை பவுல் சுவிசேஷ யுகத்திலே காமிக்கிறார். அப்ப பவுல் இந்த பழைய ஏற்பாட்டு வசனங்களை அவர் காண்பிப்பதின் நோக்கம் என்ன என்று கேட்டீங்கன்னா, இந்த பரிசுத்தமாக்கப்படுதல். புரிஞ்சுக்கோங்க, ஏதோ யூதர்களுக்கு மாத்திரம் தானா? அப்படி இல்லை, புறஜாதியாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. சோ யூதர்களா இருக்கட்டும், புறஜாதியாரா இருக்கட்டும், கிறிஸ்துவுக்கு அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டு 13ஆம் வசனத்தில் இந்த பாடத்தை நிறைவு செய்கிறார். எப்படி நிறைவு செய்கிறார்னா, ரோமர் 15ஆம் அதிகாரம் 13. அன்பானவர்களே, இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் இது ஒரு நாள் நடக்கிற விஷயம் இல்லைங்க, லைஃப் லாங் நடக்கிற விஷயம். நான் பரிசுத்தம் ஆயிட்டு இருக்கிறேன் அப்படின்றத ஒவ்வொருவரும் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும். முதல்ல பரிசுத்தமாக்கப்படுதல் என்றால் என்ன, அது நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தா தான் எனக்குள் பரிசுத்தமாக்கப்படுதல் எப்படி போயிட்டு இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் நிறைய அனுபவங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட அனுபவங்கள் மத்தியில நமக்கு ஒரு நம்பிக்கை நாளுக்கு நாள் பெருகணும். அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை? நம்ம எதுக்காக பரிசுத்தமாக்கப்படுறோம்? ரோமர்லே படிச்சோம், தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை. தேவன் ஒரு மகிமை கொடுக்கிறார், அந்த மகிமை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ அந்த நம்பிக்கை நமக்குள்ள பெருகணும். நம்பிக்கை எப்படித்தான் பெருகும்? அந்த நம்பிக்கை எப்படித்தான் பெருகும் கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு தேவன் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாரு. அதனாலதான் அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய தேவன் நம்பிக்கையின் தேவன் என்று தேவனை பற்றின ஒரு அருமையான ஒரு வார்த்தையை போல அங்க பயன்படுத்துறார். தேவன் பத்தி நிறைய படிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே. ஏன் சமாதானத்தின் தேவன்? சமாதானத்தை அருளக்கூடிய தேவன். அதே போல இங்க நம்பிக்கையின் தேவன் நமக்கு நம்பிக்கையை பெருக பண்ணுகிறார். எப்படி பெருக பண்றாரு கேட்டீங்கன்னா, அந்த நம்பிக்கை எப்படி தேவன் கொடுக்கிறார்னா, அந்த நம்பிக்கை நமக்குள்ள பெருகுனாலும் கூட அது கூட விசுவாசம் என்பது நமக்கு தேவைப்படும். அதான் சொல்றாரு, அந்த நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும். அப்போ நம்ம வாழ்க்கை முழுவதுமே பாத்தீங்கன்னா, இந்த பரிசுத்தமாக்கப்படுதல எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபெய்த் தாங்க, விசுவாசம் தான். இந்த விசுவாசத்துல வளரணும், விசுவாசிக்கணும். விசுவாசம் பத்தி ரொம்ப விவரமா பார்க்கணும். ஏன்னா விசுவாசம்னா என்ன, எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும், எந்த அளவுக்கு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த விசுவாசத்தினால் நமக்குள்ள ரெண்டு விஷயங்களை தேவன் நிரப்புறார். சந்தோஷம், சமாதானம். சந்தோஷம், சமாதானம் இது ரெண்டுமே இயேசுக்குள்ளாக கிடைக்குது. எந்த அளவுக்கு விசுவாசம் வைக்கிறோம் கர்த்தர் இயேசு மேல, ரெண்டு விஷயம் நமக்கு பெருகும், சந்தோஷம், சமாதானம்.
இந்த சந்தோஷம் மற்றும் சமாதானம் நிரம்பும் போது நமக்குள்ள நம்பிக்கை பெருகுகின்றது. மாணவர்களே, சோ இப்படியாக உங்களை நிரப்புவாராக என்று பவுல் வாழ்த்துக்கள், ஒரு ஆசீர்வாதத்தை அல்லது ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நமக்கு அங்க சொல்லுகிறதாக அங்க பார்க்கிறோம். சோ தேவன் தாமே உங்களை நிரப்புவாராக. நம்பிக்கையின் தேவன் தாமே உங்களை நிரப்புவாராக, சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும். அது எப்படி நிரப்புவாராக? அது கூட நம்ம காட்டக்கூடிய விசுவாசத்தினால். அப்படி விசுவாசத்தினால இந்த சந்தோஷம் சமாதானம் நிரம்பும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள நம்பிக்கை பெருகுது. ஆனா இந்த நம்பிக்கை பெறுவதற்கு ரொம்ப முக்கியம், இதெல்லாம் எப்படி நடக்குதுங்களாமா? பரிசுத்த ஆவி உடைய பலன், பரிசுத்த ஆவியின் பலன் உதவி செய்தன்மானவர்கள். இந்த ஒரு வசனத்துல எத்தனை கான்செப்ட் பாத்தீங்க. பரிசுத்த ஆவியுடைய பலன், நம்பிக்கையின் தேவன், நம்முடைய விசுவாசத்தினால் இப்படிப்பட்ட விஷயங்கள் நிரப்பும் போது நமக்கு நம்பிக்கை பெருகுது. இந்த பரிசுத்த ஆவியின் பலன் நமக்குள்ள கண்டிப்பா இருக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவி உடைய பலன் எதுக்குன்னு தெரியுங்களா? அந்த பலன் தான் புது சிந்தைக்கு வேண்டிய பலனை கொடுக்கின்றது. நம்முடைய புது சிந்தை பரிசுத்தமாக்கப்படுதல்ல. இந்த மாம்சத்தை ஜெயிக்கணும்னா புதிய சிந்தைக்கு வேண்டிய பலன் எங்கிருந்து வருதுன்னா பரிசுத்த ஆவியினால கிடைக்குது. அதனால நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை படிப்பதிலும் கேட்பதிலும் சம்பாஷிப்பதிலும் சகோதர சகோதரிகள் மத்தியில அதை பற்றின ஒரு சம்பாஷணைகள் மத்தியில நம்ம காணப்படும் போது அது நமக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்குது. சபை கூடியவர்களை விட்டு விடாதிருங்கள் ஏன் சொல்றாரு? அங்கத்தான் நமக்கு தேவன் வேண்டிய சத்திய வார்த்தைகள் கொடுக்கிறார். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, கேட்கக்கூடிய வார்த்தைகளை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வேலைகள் செய்யும் போது நாம் பரிசுத்த ஆவியின் பலத்துல வளர்கிறவர்களாக காணப்படுவோம். எனவே இப்படியாக நாம் பரிசுத்தமாக்கப்படுதலை பூர்ணமாக்குறதுக்கு நாம பிரயாசம் எடுக்கலாம். அதுக்கு தேவன் தாமே வேண்டிய கிருபை தந்து நடத்துவாராக. 13 வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிடுறாருன்னா இந்த கான்செப்ட் எல்லாம் என்ன பண்ணிடுறாருன்னா அவரு சொல்லி முடிச்சார். அடுத்து 14 இருந்து பவுல் சில பொதுவான காரியங்களை அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. 14ஆம் வசனத்திலிருந்து அவர் பொதுவான காரியங்களை பேசி இந்த ஒரு நிருபம் அடுத்த அதிகாரம் வரைக்குமே கொண்டு போய் அந்த நிருபத்தை அவர் நிறைவு செய்கிறார். அடுத்த வாரம் நாம அந்த விஷயங்களை நாம பார்க்கலாம். சகோதர சகோதரிகளே, இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல